ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜாதி பூச்செடியை எப்படி தொட்டியில் வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு பூச்செடிகள் நிறையா வளர்க்கணுன்னு ஆசை இருக்கும். ஆனால் இடம் இல்லை அப்படின்றதுனால வளர்க்காமலே இருப்போம். ஆனால் சின்ன தொட்டி போதுங்க, நம்ம வந்து ஜாதிப்பூ முல்லைப்பூவெல்லாம் தொட்டியில் மாடியிலே வளர்க்கலாம். நீங்கள் வந்து இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கும் வந்து இது ரொம்ப சுலபமான விஷயம், நம்மளும் வளர்க்கலாம் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக ஏற்படும். நீங்கள் வந்து முல்லைப்பூ செடியோ இல்லை வந்து ஜாதி பூவோ வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, நர்சரியில் போய் பூக்களோட மொட்டுகளோடு இருக்கிற செடியை பார்த்து வாங்கிட்டு வாங்க. நல்ல இலைகள் எல்லாம் நல்லா வந்து பசுமையாகவும், காஞ்சி போன இலைகளோ காஞ்சி போன குச்சிகளோ இல்லாத செடியை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிட்டு வாங்க. ஒரு செடியே கிட்டத்தட்ட ஒரு 30-40 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ஆரோக்கியமான செடி ரொம்ப முக்கியங்க. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து 20 லிட்டர் அளவு இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் டப்போ இல்லை வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து வீணாக போயிருக்க டப்பு, ஆனால் ரொம்ப பழசை எடுக்காதீங்க. அது சீக்கிரமாகவே முறுமுறுன்னு வந்து உடஞ்சி போயிடும். ஓரளவுக்கு நல்லா இருக்கிற டப்பை எடுத்துக்கலாம். இல்லை சிமெண்ட் தொட்டி இல்லை மண் தொட்டி எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து மண் கலவை வந்து நம்ம வந்து இப்படி தான் தயார் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கிற தோட்ட மண் எடுத்துக்கோங்க. காஞ்சி போன இலைகள் சருகுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த மண்ணோடு சேர்த்து நல்லா நீங்கள் கலந்து மண்ணை வந்து நீங்கள் வந்து தொட்டியில் நிரப்பி ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் நர்சரியில் வாங்கிட்டு வந்த செடியை நடவு செய்யுங்க. தொட்டியில் செடியை நடவு செஞ்சுட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்குன்னு ரொம்ப தண்ணி நிற்கிற மாதிரி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு நிமிஷத்தில் நம்ம வந்து அந்த தண்ணி வெளியே போகிற ஓட்ட வழியாக தண்ணி வெளியே வரணும். அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக தண்ணி வெளியே போச்சுன்னா தான் வந்து செடி வளரும். தண்ணி கொஞ்சம் நின்றுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வெளியே போகுது அப்படின்னா நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா வேர் அழுகி போயிடும். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. முக்கியமான விஷயம் இது. தண்ணி வந்து தொட்டியில் வந்து நிற்கக்கூடாது, உடனே வந்து வெளியேறிடணும். செடியை நட்டு வச்சதுக்கப்புறம் ரொம்ப வந்து சூரிய ஒளி படுற இடத்துல வைக்காதீங்க. ஒரு வாரம் வரைக்கும் கொஞ்சம் நிழலும் வெயிலும் இருக்கிற மாதிரி இடத்துல வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா வேர் பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெயிலில் வைக்கலாம். எடுத்தோடனே வெயிலில் வைக்கும்போது செடிகள் வந்து காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த சூழ்நிலையை அதை வந்து தாங்கிறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் டைம் எடுக்கும். அதனால் அப்போ மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. அந்த நேரத்தில் 2 வேளையும் தண்ணி வந்து ஊற்றி விடுங்க. ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து மண் ஈரமாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கங்க. அப்புறம் அது வேர் விட்டுருச்சு அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்? அதுக்கு தெரியறதுக்கு ரொம்ப சுலபமான வழி, அது நிறைய வந்து துளிர்கள் வைக்கும். 1, 2 துளிராவது 10 நாளில் வைக்கணும். வைக்காமல் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா செடி சரியில்லை அப்படின்ட்டு அர்த்தம். அப்படி துளிரே வைக்கல அப்படின்னா நீங்கள் வேறு செடி வாங்கிட்டு வந்து வைங்க. ஏன்னா நம்ம வந்து அதுக்கு தண்ணி ஊற்றுறது, அதை வளர்க்கறதுக்கு நம்ம எடுத்துக்கிற நேரம் இதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் வந்து அப்படியே இருக்க செடி அப்படின்னா தயவுசெய்து அதை எடுத்துகிட்டு வேறு செடி வாங்கி வச்சுருங்க. ஒரு வாரம் 10 நாளில் துளிர் வைக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உரங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஜாதி மல்லிகை பூச்செடியை கட் பண்ணி விடக்கூடாதுங்க. நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுவாகவே வந்து துளிர் வச்சு சின்ன சின்ன மொட்டுகள் வச்சு அப்புறம் மொட்டுகள் பெருசாகி அந்த கிளையில் தொடர்ந்து பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பூக்கள் வந்து பூக்கிறது நின்று போயிடும். அதுக்கப்புறம் துளிர் வச்சு அதுங்க மொட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால் ஜாதி மல்லி செடியை வந்து நம்ம சாதா மல்லிகைப்பூ செடி மாதிரியோ முல்லைப்பூ செடி மாதிரியோ அடிக்கடி கட் பண்ணி விட வேண்டாம். அந்த செடிக்கு பக்கத்துலேயே ஒரு குச்சி ஒன்று நட்டு வச்சு செடியை கட்டி வச்சுருங்க. அது மட்டும் போதும். இப்படி தான் வந்து அது அப்படியே வளர்ந்து வளர வளர அப்படியே தொங்குற மாதிரி வரும். இந்த இப்போ இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே கிளையாக தொங்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கும் ஜாதி பூச்செடி. இப்படி இருக்கும்போது தான் நிறைய வந்து பூக்கள் பூக்கும். அடிக்கடி வந்து ட்ரிம் பண்ணுறது மாதிரி இந்த செடியை வந்து பண்ணக்கூடாது. இவ்வளோ வந்தால் போதுங்க. அப்புறம் அரிசி கழுவுற தண்ணி, காய்கறி கழுவுற தண்ணி, காஞ்சி போன இலைகள்லாம் மண்ணை லேசாக தோண்டிட்டு அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சுருங்க. இது மட்டும் பண்ணிங்கன்னா போதுங்க. தொடர்ந்து ஜாதி மல்லி பூத்துக்கிட்டே இருக்கும். சீசனில் கொஞ்சம் நிறையா பூக்கும். சாதாரண நாட்களில் கொஞ்சம் கொஞ்சம் பூ பூக்கும். நம்ம வந்து பூக்கள் பூத்ததுக்கப்புறமும் பறிச்சுக்கலாம், இல்லை மொட்டாகவும் பறிச்சுக்கலாம். பூத்ததுக்கப்புறம் பறிச்சிங்க அப்படின்னா நல்ல வாசமாக இருக்குங்க. பூக்கள் நல்லா பெரிய பெரிய அளவாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த ஜாதி மல்லிகை பூ எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. என்கிட்ட 2 செடி இருக்குதுங்க. 2 செடியிலையும் குறைச்சலாக ஒரு 25-30 பூவாவது பூத்துரும். நல்ல சீசன் அப்படின்னா நல்லா ஒரு ஜான் அளவுக்கு இதில் வந்து நம்ம வந்து கட்டி யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த பூக்கள் வந்து பூக்குங்க. ஜாதி மல்லி வந்து பந்தல் போடணும், பெரிய கொடியாக வளர்க்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு 20 லிட்டர் இருக்கிற அளவுக்கு இருக்கிற தொட்டியில் வருஷக்கணக்காக இந்த செடியை வளர்க்கலாங்க. மண்ணை மட்டும் அப்பப்போ கிளறி விடுங்க. களைச்செடி எதுவும் வளர்ந்துச்சு அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. களைச்செடியெல்லாம் பிடுங்கி விட்டுருங்க. புல் நிறையா வளரும், அது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருங்க. ஆடு மாடோட எரு சாணம் அதெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் உடச்சி விட்டு தூள் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் போடலாம். அதுவும் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 3-4 மாதத்துக்கு ஒரு தடவை போட்டிங்கன்னா போதும். தொடர்ந்து அடிக்கடி போடணுன்ட்டு அவசியம் இல்லை.
இந்த செடிக்கு வந்து நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் அதெல்லாம் எதுவும் வராதுங்க. இலைகளுடைய நுனி பகுதியில கருகிற மாதிரி இருக்கும் சில நேரங்கள்ல. அத மட்டும் நீங்க வந்து அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க. மற்றபடி நல்ல வெயிலும், நல்ல தண்ணி வசதியும் இருந்துச்சுன்னா போதுங்க. தொட்டியில் நீங்கள் ஜாதி மல்லிப்பூவை சூப்பராக வளர்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.